மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதக துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினஹ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். தெய்வமேவாபரே யஜ்ஞம் யோகினः பர்யுபாசதே பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஹ்வதீம் தெய்வமேவாபரே யஜ்ஞம் யோகினः பர்யுபாசதே பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஹுக்வதீம். இதில் ஃபஸ்ட்டு அவதார தத்துவம் வந்தது. பிறகு இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பை விளக்க ஆரம்பித்தார். ஞான கர்ம சந்நியாச யோகம்னா என்னென்னு. அதில் கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மங்கிற கருத்து. அதில் நிறைவாக பார்த்தது பிரம்மார்ப்பணம் பிரம்மாக்னவ், அந்த ஸ்லோகம் பார்த்தோம். 24வது ஸ்லோகம். அதில் அதாவது கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கடைசியாக ஒரு உபாயம் சொன்னார். எல்லாவற்றையும் பிரம்மனாக பார்த்தல். ஒரு செயல் செய்கிறது அனாத்மா தான் செயல் செய்யுது, ஆத்மா செயல் செய்கிறதில்லை. இதே தாத்பரியம். நான் உண்மையான ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். நான் எந்த செயலும் செய்கிறதில்லை, அதனால் எனக்கு எந்த பாவ புண்ணியமும் கிடையாது. அனாத்மா செயல்படாமல் இருக்க முடியாது. அது செயல் செய்தாலும் கூட அது நான் செய்யவில்லை என்ற எண்ணத்தோடு இருக்கிறது தான் ஞானம். அறிவினால் செயலை துரத்தல், ஞான கர்ம சந்நியாசம்னு பார்த்தோம். அது நிறைவாக என்ன சொன்னார்னா, எல்லாவற்றையும் அப்படி பார்க்கறதுக்கு எல்லாவற்றையும் பிரம்மமாக பார்த்தல், செயல் அனைத்தையும் பிரம்மமாக பார்த்தன்னு சொல்லி அந்த செயல் செய்யணும்னா ஒரு 6 விதமான அதில் வேறுபாடுகள் இருக்குன்னு சொன்னார். அதில் இங்கே ஒரு 4 எடுத்துக்கிட்டு அந்த 4ம் பிரம்மமாக பார்த்து அதனுடைய பலனையும் பிரம்மமாக பார்க்குறதுன்னு சொன்னார். அதில் ஞான வேள்வி, அதாவது அந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தமான ஒரு கர்மம் என்னென்னா யாகம் பண்ணுறது தான் பிரசித்தமான கர்மம். இந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் கோயில் இருக்கிறது மாதிரி அந்த காலத்தில் யாகசாலை இருக்குமா. அந்த காலத்தில் எப்போ எல்லா ஊர்லேயுமே யாகசாலை இருக்குமா. அதனால் யாகசாலையை மெயினாக வச்சு அதில் எல்லாத்தையும் பிரம்மத்தை பார்க்க உதாரணமாக சொன்னார். நாம் அதை வச்சு என்ன பண்ணுறோம், சாப்பாட்டில் இப்போ சொல்கிறோம் அந்த மந்திரத்தை, ஓம் பிரம்மார்ப்பணங்கிற மந்திரத்தை சாப்பிடும்போது சொல்கிறோம். ஏன்னா அந்த சாப்பிட்றத நம்ம நிப்பாட்ட மாட்டோம். சாப்பிடும்போது இந்த மந்திரத்தை சொன்னோம்னா தினசோறும் எல்லா செயலுமே இது இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் கொண்டு வர்றதுக்காக சாப்பிடும்போது அந்த மந்திரத்தை சொல்கிறோம். அதில் என்ன யாகத்தில் என்ன சொன்னார்னு சொன்னால், அர்ப்பணம் கரண்டி பிரம்மம்னார். அதாவது அர்ப்பணம் பிரம்மா அர்ப்பணம்னார். கரண்டி, அந்த யாகத்தில் நெய்ய விடுற கரண்டி கருவி. ஒரு செயல் செய்யணும், ஒரு கருவி வேணும். அந்த கருவி எது? அதை பிரம்மமாக பார்க்கணும், அதுவும் பிரம்மம். பிறகு அந்த யாக குண்டத்தில் போடக்கூடிய ஹவிஸ், நெய் முதலிய திரவியங்கள், நெய் பழங்கள் நிறையா போடுவோம். அந்த ஹவி பிரம்மம், பிரம்ம ஹவிஹி அப்படின்னார், அதுவும் பிரம்மம். பிரம்மாக்னவ் பிரம்மனாகுதம், பிரம்மமாகிய அக்னியில் பிரம்மத்தால், பிரம்மம் என்ற எஜமானால் யாகம் செய்யப்படுகிறது. உதம், இந்த செய்கிறவனும் பிரம்மந்தான், அந்த யாகமே பிரம்மந்தான். பிறகு பிரம்ம கர்ம சமாதினா, அதாவது எல்லா செயலிலும் பிரம்மத்தை பார்க்கின்ற அறிவையுடைய தேன அவனால், ஞானியினால் பிரம்ம ஏவ கந்தவியம். பலன் என்ன? இப்படியெல்லாம் பார்த்தாச்சுன்னா பலனும் என்ன, அவன் பிரம்மனாகவே ஆகிவிடுகின்றான். யாகங்கிற செயலில் கர்த்தா செய்பவன் பிரம்மன், அதுக்கு பயன்படுத்துகிற கருவி பிரம்மன், அதில் போடக்கூடிய பொருள்கள் பிரம்மன்.
அந்த அக்னி ஹோமகுண்டம் அதிகரணம் அதுவும் பிரம்மன், பலனும் பிரம்மன். பிரம்மத்தை அறிகிறான், பிரம்மத்தை அடைகிறான், எல்லாமே பிரம்மன்தான். அவன் என்ன செயலை செய்கிறான்னா, அவன் பார்க்கறதெல்லாம் பிரம்மமாக பார்க்கின்றான். பார்ப்பதை எல்லாவற்றையும் பிரம்மமாக பார்க்கின்ற செயலை உடைய ஞானி பிரம்மத்தையே அடைகிறான். எல்லாத்தையும் பிரம்மமாக பார்க்குறான். சித்பவானந்தர் கடவுளை பார்த்தீங்களான்னு எளிமையாக ஒரே வார்த்தை சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் விவேகானந்தர் நீங்கள் கடவுளை பார்த்தீங்களான்னு கேட்டார். நேராக கடவுளை பார்த்து, ஏன்னா அவர் காளியை பார்த்தார், கிருஷ்ணரை பார்த்தார், எல்லாத்தையும். அதே மாதிரி என்ன சொன்னார், உன்னை எப்படி பார்க்குறோன்னு அப்படி நான் பார்த்துருக்கேன்ட்டார். அதே மாதிரி ஒருத்தர் போய் சித்பவானந்தர்ட்ட கேட்போம், இவரும் அந்த பரம்பரையில் வந்தவர் தானே, இவரும் கடவுளை பார்த்துருக்காரான்னு கேட்போமே அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்டுவிட்டார் சித்பவானந்தர்கிட்ட. நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா? கடவுளை தவிர எதையும் பார்க்கலேன்ட்டார். நான் பார்ப்பதெல்லாம் கடவுளேன்ட்டார். அது மாதிரி இந்த ஞானி பிரம்மத்தை தவிர எதையும் பார்ப்பதில்லை. அப்போ சாப்பாட்டில் நம்ம என்ன சொல்கிறோம், உண்கின்றவன் பிரம்மன். அந்த உண்கின்ற கருவி கை வாய் அதுவும் பிரம்மன். உணவும் அது போடக்கூடிய அந்த உணவு இருக்கே அதுவும் எங்கே போடுறோம், அக்னி குண்டம் இருக்குது, வயிற்றுக்குள்ள ஒரு அக்னி குண்டம் இருக்குது, அந்த அக்னியில் போடுறோம், அதுவும் பிரம்மன். பசி நீங்குதல் என்ற பலனும் பிரம்மன். அப்போ நம்ம உணவு செய்யும்போது உணவு உண்கின்ற ஒரு செயலை செய்கிறோம். அந்த செயலை செய்யும் பொழுது அந்த உணவில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஹவிஸ் பொருள்கள், நம்ம அதை செய்கிற அது உள்ளே போய் கிடைக்கிற பலன் எல்லாமே பிரம்மன் தான். அதை தவிர ஒன்றுமே இல்லைங்கிற புத்தியை கொண்டு வரும்போது நம்ம என்ன காரியம் பண்ணாலும் பண்ணலாம். நான் பாடம் நடத்துகிறாலும் பிரம்மன் தான், கேட்குறாலும் பிரம்மன் தான், சப்ஜெக்டும் பிரம்ம சப்ஜெக்ட் தான், பலன் என்ன பிரம்மமாக ஆகி விடுகிறோம். இது மாதிரி நீங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சாலும் சரி, ஆஸ்பத்திரியில் வேலை செஞ்சாலும் சரி, எங்கே வேலை செஞ்சாலும் சரி, மில்ல வேலை செஞ்சாலும் இதெல்லாம் அப்ளை பண்ணலாம். இதை அப்பப்போ ஞாபகப்படுத்தணும். வேலை செய்யும்போது இப்படியே இப்போ நினச்சிக்கிட்டே இருந்து வேலையில் கோட்டை விட்டுறக்கூடாது. அதாவது அகங்காரத்தை அழிக்கிறது இதெல்லாம். நான் செய்கிறேன், நான் இந்த உடலோடு சேர்ந்து நான் செய்யுங்கிற எண்ணமெல்லாம் போயிடும். அதில் ஆணவம் அகங்காரம்லாம் அழிஞ்சு போயிடும். இதை சொல்லி இந்த அத்தியாயத்தை என்ன பண்ணார், இந்த கருத்தை சொல்லி முடிச்சுட்டு இதற்கு 12 சாதனைகள் 25வது ஸ்லோகத்தில் நம்ம ஆரம்பித்தோம். 25லேருந்து 30 வரைக்கும் இதுக்கு சாதனைகள் சொல்கிறார். இதில் 11 சாதனைகள் ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கக்கூடியது. ஞானம்ங்கிறது ஒரு சாதனை. இந்த 12 சாதனை வேள்வி மாதிரியே சொல்கிறார். ஒவ்வொரு சாதனையும் ஒரு வேள்வி அப்படிங்கிறார். ஒரு வேள்வியில் என்ன பண்ணுறோம், அக்னிகுண்டத்துக்குள்ளே திரவியங்களை போடுறோம். இங்கே 2 விஷயத்தை எடுத்துக்கிறார். ஒன்று அக்னிகுண்டம், அதுக்குள்ளே இதை போட்டு இந்த ஒரு சாதனையை செய்கிறான் அப்படின்னு அதை அக்னிகுண்டம் மாதிரியே ஒரு கற்பனை பண்ணி ஒவ்வொரு சாதனையும் சொல்கிறாரு. நம்ம போன கிளாஸில் தெய்வ யஜ்ஞம் மொத்தம் 12 இருக்குது. ஞான யஜ்ஞம், தெய்வ யஜ்ஞம் சொல்லி இந்த 25வது ஸ்லோகத்தில் வருது. இதில் ஒரு சாதனை ஞான வேள்வி, அதை முதலே இங்கே சொல்லிடுறார். இதில் 2 சாதனை சொல்கிறார். தெய்வ யஜ்ஞம்னா இறை வழிபாடுன்னு அர்த்தம். பொதுவாக இறை வழிபாடு இங்கே யஜ்ஞம், ஹோமத்தவே சொல்கிறார். ஒரு சாதனை என்ன, ப்ராக்டிக்கலாக அந்த ஹோமம் நடக்கிறதவே சொல்கிறார். அதில் அக்னி தான், அதில் போடக்கூடிய ஹவிஸ் திரவியங்கள்லாம் அந்த பொருட்கள் தான், செய்கிறவனா எஜமானன், எல்லாமே பிரம்மன் தான். இது ஒரு சாதனை. பொதுவாக நம்ம அதை எடுத்துக்கிறது எப்படின்னு சொன்னீங்கன்னா, இறை வழிபாடுன்னு எடுத்துக்கிறணும். தினந்தோறும் செய்கின்ற இறை வழிபாடு ஒரு சாதனை, அது ஒரு வேள்வி தான். நம்ம இந்த பஞ்சமகா யஜ்யம்னு சொல்லி பார்த்தோம், அதில் தெய்வ யஜ்யம்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல், தேவ யஜ்யம், தெய்வ யஜ்யம் தான் சொல்கிறார். இந்த யஜ்யம்னால என்னென்னா தியாகம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அக்னிக்குள்ளே திரவியங்கள் நம்ம பொருள்லாம் எடுத்து உள்ளே தியாகம் பண்ணுறோம். யஜ்யம்னா என்னென்னா தியாகம் பண்ணுறோம். ஒவ்வொரு சாதனையுமே எப்படி இருக்கும்னா ஒரு தியாகத்தை அடிப்படையாக வச்சுதான் இருக்கும். அதுக்கு பேர் யஜ்யம்ங்கிற பேரை சொல்கிறார். 30 ஸ்லோகம் வரைக்கும் இந்த கருத்தை சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன செய்யும்னா, இதில் 11 சாதனை நம்மளுடைய பாவத்தை எல்லாம் போக்கி சித்த சுத்தியை உண்டாக்கி ஞானத்துக்கு தகுதியை பிடிக்கும். 12வது சாதனை என்ன, ஞான யோகம். அதை முதல்ல இந்த ஸ்லோகத்தில் சொல்லிடுறார். ஞான யோக சாதனையும் தெய்வ வழிபாடு 2 இங்கே சொல்லிடுறாரு. மிச்ச 10 அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில் சொல்ல போகிறாருங்க. முதல் சாதனை தெய்வ யஜ்யம். போன வட்டம் அதை ஆரம்பித்தோம். அதாவது யாகத்தில் எந்த தேவர்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கே அக்னி தான், அதுதான் தெய்வம் தான், செய்கிறவன் நம்ம எஜமானன், எல்லாமே அங்கேயும் பிரம்மன் தான்.
அதை ஒரு வேள்வியாக இங்கே சொல்லிட்டார். விதவிதமான மனிதர்கள் விதவிதமான யாகங்கள்லாம் செய்கிறாங்க. அதில் எத்தனையோ பலன்கள்லாம் கிடைக்குது. இறை வழிபாடு என்ற ஒரு சாதனை நம்ம பொதுவாக அப்படி எடுத்துக்கலாம். தெய்வமேவ அபரே யக்கியம். அபரேன்னா சில மனிதர்கள் தெய்வ யக்கியம், தேவதைகளை வணங்குகின்ற யக்கியத்தை செய்கிறார்கள். எந்த மனிதர்கள்? யோகினக, அதாவது கர்மயோகிகள் சிலர், கர்மயோகம் பண்ணுற சிலர் தெய்வ யக்கியத்தை பர்யுபாசதே அனுஷ்டானம் செய்கிறார்கள். முதல் வரியில் அந்த வார்த்தையை சொல்கிறார். முதல் வரி, முதல் சாதனை இறை வழிபாடு என்ற ஐக்கியம். சாதாரணமாக நம்ம கர்மயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா மனிதர்களும் கர்மயோகத்தை செய்கிறோம். இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான சாதனை கர்மயோகம். என்ன கர்மயோகத்தை செய்கிறதே இறை வழிபாட்டோடதே செய்வோம். அவங்க பொதுவாக யாக வளர்த்து பூஜை பண்ணுறது இருக்குது. வீட்டில் தினந்தோறும் தெய்வத்தை வழிபடுறது ஒரு சாதனை, தெய்வ யஜ்ஞம். சில பேர் இந்த இறை வழிபாட்டில் இந்த யாகத்தில் சொல்லும்போது இந்த நெய்யெல்லாம் போட்டு எதுக்கு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க, இந்த பழங்கள்லாம் அக்னியில் போட்டு அதெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் யாருக்காவது கொடுக்கலாம்ல, பாலெல்லாம் போய் கடவுளுக்கு ஏன் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும், அதெல்லாம் யாருக்காவது கொடுக்கலாம்லன்னு சில சம்பிரதாயம் இருக்குது. அமெரிக்காவில் தேவையில்லாதப்போ யாரும் கொடுக்க மாட்டான், கடலில் போய் கொட்டுறான். ஆனால் அங்கே ஒரு கண்டிஷன் வச்சுருக்கான் தெரியுமா, பால் அபிஷேகம் பண்ணுற கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ரூல்ஸ் எல்லாம் அங்கே சில ட்ரஸ்ட் அங்கே இருக்குது, அமெரிக்காவில் சில ரூல்ஸ் இருக்குது. இந்த பாவனையை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த காலத்தில் எல்லாமே செல்வம் மிகுதியாக இருந்துச்சு. இன்றைக்கி எப்படி பாருங்கள், அப்போ விட இப்போ ஜனத்தொகை கூட. அன்றைக்கி 30 கோடி ஜனத்தொகை இருந்துச்சு, பட்னியில் கிடந்தோம். நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி பாரதியார் 30 கோடி மக்கள் இருக்கும்போது ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தை அழித்திடுவோம்னா பாடல் படிக்கிறார் அவர். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தை அழித்திடுவோங்கிறார். விவேகானந்தர் காலத்தில் பட்டினி கிடந்து செத்தான்னு அழுகிறார். ஜனத்தொகை மொத்தமே 30 கோடி தான். இன்றைக்கி 140 கோடியை தாண்டிச்சு. பட்டினி சாவுங்கிறதே கிடையாது. இன்றைக்கி கோயிலில் பாலாக ஊற்றிக்கிட்டே இருக்கோம். அதனால் ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை. இன்னொன்று என்னென்னா, இது இறைவனுக்கு மறைமுகமாக இது எப்படின்னா, இது தேவர்களுக்கு போய் சேரும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இந்த பாவனை இருக்கே, இதை யாராலும் தடுக்கவே முடியாது. இதை வினோபாவா அழகாக ஒரு இடத்துல சொல்லியிருந்தார். ராமேஸ்வரத்துக்கு போகும்பொழுது கப்பல் ட்ரெயினில் போய், அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் தான் போக முடியும். பாமன் பாலம் அங்கே வரைக்கும் பஸ்ஸில் போகலாம், அதுக்கிட்ட ட்ரெயினில் தான் போக முடியும். போகும்பொழுது அப்போ இருக்க காலனா காசு, காலனாங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப பெரிய காசு. அதை கடலுக்குள்ளே ஒருத்தர் போட்டிருக்காரு. கடலுக்குள்ளே போட்ட உடனே, ஏன்னா ராமருக்கு போய் சேருமா, எதுக்கு இப்படி காசை வீணாக பண்ணுற, யாருக்கா கொடுக்கலாம்னு ஒருத்தர் கேட்டாராம். வினோபாவா பக்கத்தில் இருந்திருக்காரு. இது ராமனுக்கே போய் சேருது, அது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது, நான் மனசில் கொடுக்க திருப்தின்னு எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் நம்ம கொடுக்க முடியான்ட்டார். நம்ம கோயிலில் போய் காணிக்க போடும் பொழுது இது பகவானுக்கு போய் சேருது, நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவனை இருக்குது பாருங்க. இந்த பாவனையில் வரக்கூடிய திருப்தி நீ சாப்பிட்டாலும் வராது. கொடுக்குறது தப்பு இல்லை மற்றவங்களுக்கு, அதுக்காக இது கூடாதுங்கிறது இதெல்லாம் தப்பு, அதெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாமே அப்படி படைச்சி பண்ணுற. இன்னொன்று, எல்லோரும் பகவானுக்கு கொடுக்குறோம், படைச்சிட்டு என்ன பண்ணுறோம், அன்னதானம் தான் பண்ணுறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்க. அதனால் அதை ஒரு குறையாக எடுத்துக்கிறது இல்லை. யக்கியம், அந்த ஞாகத்தை வளர்த்து அந்த வேள்வியில் போடுறதெல்லாம் கூட அக்னி ரூபத்தில் தேவர்களுக்கெல்லாம் போய் சாருன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த உணவே அதுதான் சொல்கிறாங்க யக்கிய வழிபாட்டில். அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அதனால் முதல்ல இங்கே என்ன சாதனை சொல்லிட்டாரு, தெய்வ வழிபாடு, தெய்வ யக்கியம். ரெண்டாவது வரியில் வருது பிரம்ம ஞான யக்ஞக. இங்கே பிரம்ம ஞானத்தை யக்ஞமாக செய்தல். இது எல்லாத்தையும் கூறின பிறகு சொல்கிறது. இங்கே முதல்ல சொல்லிடுறார் எல்லா சாதனைக்கும் பின்னாடி வரக்கூடிய சாதனை. இங்கே அக்னி எதுன்னு சொன்னால் பரமாத்மா. பரமாத்மா என்ற அக்னியில் ஜீவாத்மா என்ற ஹவிஷை போடுகிறான். பரமாத்மாங்கிறது அக்னி, அதில் ஜீவாத்மாங்கிற அக்னியை இந்த ஞான யோகத்தில் என்ன பண்ணுறான்னா, ஜீவாத்மாவை அரிச்சு பரமாத்மாவோட சேர்த்துடுறான், அக்னி ஆக்கிடுறான். பரமாத்மாங்கிற அக்னியில் போட்டு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஆகிறது. அதுதான் நம்ம பண்ணுறோம். வேதாந்தத்தில் ஞானம் அடைகிறது என்ன, நான் அகம் பிரம்மாஸ்மி, என்ன நான் பிரம்மனாக இருக்கிறேங்கிற அறிவை பெறுறோம். கடைசியாக பெறுற அறிவு இதுதான், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்ற ஞானம்.
இங்கே அகங்காரத்தை போடுறோம். நான் உடல் மனம் புத்தி என்ற அகங்காரத்தை இந்த ஞான வேள்வி, இந்த ஞானம்ங்கிற அக்னி, அதாவது நான் பரமாத்மா ஸ்வரூபங்கிற அக்னியில் போட்ட உடனே இந்த அகங்காரமாக அதில் போய் எரிஞ்சு பரமாத்மாவாக ஆகிவிடு. ஜீவ பாவகங்கிறது ஹவிஸ், பிரம்மங்கிறது அக்னி. நம்மை ஜீவன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை என்ன செஞ்சிட்ருக்கோம்? அந்த அகங்காரம் அதை அங்கே போடுறோம். பொதுவாக நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால், அந்த காலத்தில் எல்லாம் யஜ்ஞம். அதனால் யஜ்ஞமாக பாவனை பண்ணி இந்த சாதனைகளை சொல்லியிருக்காரு. சில பேர் இந்த காலத்தில் ஏதோ ஃபேமஸாக அதை உதாரணமாக சொல்கிறதெல்லாம் வழக்கம் இருக்குது. சில பேர் ஏதோ கதாகலட்சேபத்தில் 3 கிரிக்கெட்டு அந்த இது இருக்கு பாருங்க, அதை வச்சு ஒருத்தர் உபன்யாசம் பண்ணுவாராம். 3 குச்சி 3 சரீரம், அப்படி ஒவ்வொரு குச்சியும் அடிக்க, அப்படிலாம் ஒருத்தர் கதாகலட்சேபம் பண்ணுறாராம். இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம்? இப்போ ஆதாரம் நீர், அலைகள். இப்போ சினிமாவை சொல்கிறோமா இல்லையா? டிவி ஸ்க்ரீன் ஆதாரம், அது எல்லா படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வேதாந்தம் சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி அந்த காலத்தில் யஜ்ஞந்தான் பிரதானமாக இருந்ததுனால பிரம்மன் என்ற அக்னியில் ஜீவாத்ம பாவம் என்ற இந்த ஹவிஷை போடுகின்றான். போட்டு அவன் ஜீவாத்ம ஸ்வரூபமாக ஆகின்றான். அது 2வது வரியில் சொல்கிறார். பிரம்ம அக்னவ், பரபிரம்மம் என்ற நெருப்பில் அபரே சிலர், எல்லா சாதனையும் செய்து முடித்து கடைசியாக வந்த சிலர். இங்கே இவன் என்ன ஞான யோகத்துக்கு வந்தவன் யார் வருவா? எல்லாம் கடைசியாக. இப்போ நாங்கள்லாம் கடைசியாக வந்துக்கிறோம் சாமி, இதுக்கு இப்போன்னு சொல்லணுமா? வந்தாச்சு எல்லாம். இதெல்லாம் மோட்சத்திற்கு ஒரு படிக்கு முன்னால் இருக்க சாதனை. யாரையோ சொல்கிறாரு நினைக்காதீங்க, நம்மளைத்தான் சொல்கிறார். இந்த பிரம்ம யஜ்ஞம் யாரை சொல்கிறாரு? எல்லாம் கீதா கிளாஸுக்கு வர்றவங்களுக்கு தான். பிரம்ம அக்னவ் அபரே, இந்த பரபிரமம் என்ற நெருப்பில் எல்லா சாதனைகளையும், அதாவது சிலர் என்ன பண்ண யஜ்ஞம், ஜீவாத்மாவை யஜ்ஞம்னா, இங்கே இந்த இடத்துல யஜ்ஞம்ங்கிற வார்த்தைக்கு ஜீவாத்மான்னு ஒரு பொருள் இருக்குது. யஜ்ஞம்னா இங்கே ஜீவாத்மான்னு ஒரு பொருள் இருக்குது. ஜீவாத்மாவை யஜ்ஞேன, யஜ்ஞேன ஏவ, ஜீவாத்மாவினாலேயே ஏவ உபஜிக்வதி, ஒப்படைக்கின்றான். ஜீவாத்மா ஜீவாத்மாவினால் பரமாத்மாவிடம் தன்னை சமர்ப்பிக்கின்றான். அதுதான் என்னுடைய அர்த்தம். நான் என்னால் என்னை பரமாத்மாவுக்கு கொடுக்கின்றேன். அது 2வது வரியினுடைய அர்த்தம். அதாவது பிரம்மன் என்ற அக்னியில் ஜீவாத்மாவை ஜீவாத்மாவினால் அர்ப்பணம் செய்கின்றான் அர்த்தம். இதுக்கு பேர் பிரம்ம ஞானம் என்ற சாதனை. இங்கே அக்னி பிரம்மன், கவிசு ஜீவாத்மா அல்லது அகங்காரம் வச்சுக்கலாம். பிரம்மனுக்குள்ள ஜீவாத்மா சென்றால் என்ன ஆகும்? அதுவும் பிரம்மனாக ஆகிவிடும். இதோடைய தாத்பரியம் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்ம பேர் அட்ரஸ் எல்லாம் சொல்லுவோம். இப்போயும் அப்படி தான் சொல்லணும். அதுக்காக நான் பிரம்மன், யாராவது நீ யாருன்னு கேட்டால் நான் பிரம்மன்லாம் சொன்னோம்னா ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. வெளியே யார் கேட்டால் நம்ம சொல்லணும். உள்ளுக்குள்ளே என்ன இருக்கணும்? நான் பரமாத்தான்கிற என்ன இருக்கு? பரமாத்மான் இருக்கணும். நான் மனதில் சம்சாரியாக இருக்கின்றேன், அழியக்கூடியவனாக இருக்கின்றேன், நான் அனாத்மாவான இந்த உடம்பாக இருக்கின்றேன்கிற எண்ணத்தை எல்லாம் அது அல்ல என்பதை நீக்குவது என்ன? பரமாத்மா என்ற அக்னியில் போடுவது. அகங்காரம் நாசம் அடைந்து விடுகின்றதுங்கிறார். அதாவது இன்னொருத்தர் இதுக்கு விளக்கம் சொல்கிறார். அதாவது தன்னையே என்பதற்கு, அதாவது தன்னையே ஞானத்தினால் பிரம்மனாக பார்க்கின்றான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் சொல்கிறாருங்க. அதாவது அகங்காரம் பிரம்மன்ட்ட அகங்காரத்தோடு போனால் அங்கே ஒட்டாதான். அகங்காரத்தை நீக்கிட்டு போனால் தான் அது பிரம்மனோட ஐக்கியமாகும். இந்த புராணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அசுரர்லாம் அகங்காரத்தோடு இருப்பாங்க, அது வரைக்கும் சேர மாட்டாங்க. அகங்காரம் அழிஞ்சவொன்னே பரமாத்மாவோட சேர்ந்துருவான். அந்த அசுரனே போய் கடவுளோட சேர்றது மாதிரிலாம் காமிப்பாங்க. ஜீவாத்மா பரமாத்மாவிடம் ஐக்கியமாகிறது அப்படிங்கிறார். இது பிரம்ம யஜ்ஞம். ராமகிருஷ்ணர் அழகாக ஒன்று சொல்வார். உப்பு பொம்மை கடலில் இறங்குச்சுன்னா என்ன ஆகும்? அதுவும் கடலோடு சேர்ந்துடும். அது மாதிரி உப்பும் கடலுடைய ஸ்வரூபந்தான். உப்பும் நம்மளுடைய ஜீவாத்மாவும் கடலுடைய ஸ்வரூபந்தான். தனியாக உப்பு பொம்மையாக இருக்குது, கடலுக்குள்ளே இறங்கணுன்னு ஆகும், அதுவும் கடல் மயமாயிரும். அது மாதிரி ஜீவாத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் பரபிரம்மன் தான். ஜீவாத்மாவாக காட்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, உப்பு பொம்மை மாதிரி காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு.
இது பிரம்மன்கிற அக்னியில் இறங்கினோன்னு என்ன ஆயிடுது? பிரம்மமயமாகவே ஆகி விடுகின்றது. அப்போ 2 வேள்வியை இங்கே சொல்லிட்டார், 2 சாதனைகளை சொல்லிட்டார். ஒன்று இறை வழிபாடு, தெய்வ யஜ்ஞம். கடைசி சாதனையை சொல்லிட்டார். இதுக்கெல்லாம் சிரவண மனன நிதித்தியாசனங்கிற சாதனைகள்லாம் இருக்குது. நல்லா உட்காந்து பாடமெல்லாம் கேட்டு தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது ஞானத்தை அடைவது. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். தெய்வமே தெய்வம் ஏவ அபரே. இங்கே முதல்ல அபரே யோகினகன்னு எடுத்துக்கலாம். அபரேன்னா சிலர்னு அர்த்தம், யோகின்னா கர்மயோகிகள். சில கர்மயோகிகள் சிலர் தெய்வம் ஏவ தேவதைகளுக்காகவே யஜ்ஞத்தை பர்யுபாசதே செய்கிறார்கள். இங்கே நேரடியாக யஜ்ஞத்தை ஒரு சாதனையாக சொல்லிட்டார். நம்ம இறை வழிபாடுன்னு எடுத்துக்கலாம். யாகம் பண்ணுறதே கடவுளுக்காக யாகம் பண்ணுறது. நவகிரக பரிகாரத்துக்காக பண்ணுற யாகத்தை சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு அந்த தோஷம் போகணும் இந்த தோஷம் பண்ணுற யாகத்தை சொல்லலை. எதுக்காக சொல்கிறாரு? தெய்வம் ஏவ தேவதைகளுக்காகவே கடவுள்களுக்காகவே செய்கின்ற யாகத்தை கர்மயோகிகள் சிலர் செய்கிறார்கள். இது ஒரு சாதனை. இது யாகத்தை ஒரு சாதனையாக சொல்லிட்டார். அங்கே அக்னி தான், ஹவிஷ் தான். 2வது வரி பிரம்மாக்னவ், பிரம்ம அக்னவ். பிரம்ம அக்னவ்னா பிரம்மம் என்ற நெருப்பில் அபரே சிலர் யஜ்ஞம். இங்கே யஜ்ஞம் சொன்னால் ஜீவாத்மா. பிரம்மம் என்ற நெருப்பில் ஜீவாத்மா யஜ்ஞேன ஏவ. கடைசி வார்த்தை, அந்த யஜ்ஞத்துக்கு அடுத்த வார்த்தை யஜ்ஞேன ஏவ, ஜீவாத்மாவினாலேயே உபஜிக்வதி, ஜீவாத்மாவை சமர்ப்பிக்கின்றான். வேணா தன்னையே சமர்ப்பிக்கிறவனும் ஜீவாத்மா. இவன் தன்னை என்ன பண்ணுறான்? பரமாத்மாவிடம் சமர்ப்பித்து விடுகின்றான். இது ஞான யோகம். இங்கே யஜ்யங்கிற வார்த்தைக்கு ஜீவாத்மான்னு ஒரு அர்த்தம் இருக்காங்க, அதையும் யஜ்யங்கிற பேரில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். தெய்வ யஜ்யம், ஞான யோகம் 2 சாதனையை சொல்லிட்டார். 26 அடுத்து படிக்கலாம். ஸ்ரோத்ராதீனீந்திரியான் யன்யேம் சம்யமாக்னிஷு ஜுக்வதீம் சப்தாதீன் விஷயான் அன்யம் இந்திரியாக்னிஷு ஜுக்வதீம் ஸ்ரோத்ராதீனீந்திரியான் யன்யேம் சம்யமாக்னிஷு ஜுக்வதீம் ஜப்தாதீன் விஷயான் அன்யம் இந்திரியாக்னிஷு ஜுக்வதீம். இங்கே தம யஜ்யம், இந்திரிய கட்டுப்பாடு என்ற ஒரு சாதனையை சொல்கிறார். இந்திரிய கட்டுப்பாடு என்ற ஒரு வேள்வி. இதை 2ஆக பிரித்து சொல்கிறார் இங்கே. அதாவது இந்திரியங்களை தேவையற்ற விஷயங்களிலிருந்து எடுத்துக்கொள்ளுதல் ஒரு சாதனை. பிறகு தேவையான விஷயங்களில் செலுத்துதல் ஒரு சாதனை. இது 2ஐயும் சேர்த்து பொதுவாக இந்திரிய கட்டுப்பாடுன்னு சொல்லலாம், பிரிச்சும் சொல்லலாம். தமகன்னு பேர். நம்ம வேதாந்தத்தில் என்ன சொல்லுவோம்? தமக, இந்திரிய கட்டுப்பாடு. இதை யாகமாக சொல்கிறார். அதாவது இந்த உடலினுடைய ஆரோக்கியமெல்லாம் எப்படி அமையுதுன்னு சொன்னால், நம்ம எக்ஸசைஸ் செய்கிறதுனால இருக்குது. முக்கியமாக எங்கன்னா அதுக்கு உணவு எப்படி கொடுக்குறோமோ அப்படித்தான் உடல் ஆரோக்கியம் இருக்கும். உண்மையா இல்லையா? உணவுக்கு ரொம்ப அதிகமாக கொடுத்தோம்னா ஆரோக்கியம் வருமா? வராது. நிறையா சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும்னு நினைக்கிறாங்க. நிறையா பேருக்கு நோயே நிறையா சாப்பிட்றதுனால தான் வருது. அது வாய் வழியாக உணவை கொடுக்கறதுனால அந்த உடல் ஆரோக்கியம் வருது. மனசுக்கு ஆரோக்கியத்துக்கு எது வாயின்னா 5 இந்திரியங்கள்னே வாய். மனசுக்கு எப்படி உணவை கொடுக்குறோம்னா இந்திரியங்கள் வழியாக உணவை கொடுக்குறோமா. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், மொத்தம் 5 வாய் இருக்குது. இந்த வயிற்றுக்கு 1 வாய் தான். ஆனால் மனசுக்கு எத்தனை வாய் இருக்குது? 5 வாய் இருக்குது. உண்மையிலே பாருங்கள், மனசு இல்லாட்டி ஒரு இந்திரியம் வேலை செய்யாது. நீங்கள் கண்ணில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா என்ன சத்தம் விழுந்தாலும் காதில் கேட்காது. மனசுக்கு அங்கே போய் ஒன்றும் இல்லை. இப்போ நான் பேசுகிறது காதில் விழுந்துச்சுன்னா வேறு இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாது.
அப்படியெல்லாம் இருக்கும். ஒரு இதில் போய் அப்படியே ஒன்றிடும் மனசு, அங்கே போய் ஜாயிண்ட் ஆகும். சில நேரங்களில் இப்போ பார்க்குறது கேட்குறது ரெண்டுலேயும் இருக்கும். சினிமா டிவி பார்க்குறோம், கண்ணுலையும் இருக்கும் காதுலையும் இருக்கும். அப்போ இந்த மனசுக்கு உள்ளே கொண்டு போகிற வழி என்னன்னு சொன்னால், இந்த இந்திரியங்கள் வழியாகத்தான் விஷயங்கள் உள்ளே நம்மளுக்குள்ளே போகுது. அதுலேயும் விஷயங்களை கொடுக்குறோம். அப்போ மனசு ஆரோக்கியமாக இருக்கணும்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா வயிற்றுக்கு உடம்புக்குள்ளே என்னென்ன உணவெல்லாம் கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அது மாதிரி மனசு ஆரோக்கியமாக இருக்கணும் என்ன இருக்குது, இந்திரியங்கள் வழியாக எண்ணத்தை உள்ளே கொடுக்குறோம், எதை கொடுக்காமல் இருக்குன்னு பார்க்குறோம். முதல்ல எதை கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்கணும். வயிற்றுக்குள்ளே தேவையில்லாத போட்டால் என்ன ஆகும், மது இதெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும், தேவையில்லாத உணவுகள்லாம் போட்டால் எப்படி இருக்கும். அது மாதிரி இந்திரியங்களுக்குள்ளே முதல்ல எந்த விஷயத்தை போடக்கூடாதுன்னு தெரியணும், பிறகு எந்த விஷயத்தை போடணும்னு தெரியணும். இப்படி இந்த மனதை பலவீனமாக்கக்கூடிய விஷயங்களை உள்ளே செலுத்தக்கூடாது. மனசுக்கு கட்டுப்பாடு வர வர, அது இந்திரிய கட்டுப்பட மனசு கட்டுப்படும். மன ஒழுக்கம் வர வர மனசுக்கு ஒரு சாந்தியும் மனதுக்கு ஒரு சக்தியும் ஏற்படும் சொல்கிறாங்க. விவேகேஸ்வரடாமணியில் ஒன்று சொல்கிறார், ஒரு இந்திரியத்தில் பலவீனமாகி அந்த இந்திரியத்தில் நம்ம உள்ளே போயிட்டோம்னு சொன்னால் அதுவே நம்மளை எல்லாத்தையுமே பலவீனமாக்கிருமா. புரியுதுங்களா? இதுக்கு உதாரணம் என்னென்னா, மீன் இருக்குது, மீனுக்கு நாக்கில் பலவீனம், அதனால் என்ன தூண்டில் போய் மாட்டிக்கிறது. வெட்டில் பூச்சி கண்ணில் பலவீனம், அதனால் என்ன பண்ணுது, நெருப்பில் போய் இறந்து போகுது. ஒரு ஜீவனுக்கு, ஒரு ஜீவராசிக்கு ஒரு இந்திரியத்தில் பலவீனம் இருந்தால் அது தன்னையே அழிச்சிக்கிறது. மனுஷன் அஞ்சிலையும் பலவீனம் இருந்தால் உயிரோடு இருக்கானா எப்படின்னே தெரியல, ஆச்சரியமாக இருக்குங்கிற. ஒரு ஜீவராசி ஒன்றில் பலவீனமாக இருந்து இறந்து போதான், ஆனால் இந்த மனுஷன் அஞ்சிலையுமே பலவீனமாக தெரியும், எப்படி உயிரோட வாழ்கிறானே தெரியலை அப்படிங்கிறார். அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்திரிய ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம். அதாவது ஒரு சமுதாய அமைப்பு கூட பார்த்திங்கன்னா, அந்த சமுதாயத்தில் அவங்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கோ அதை வச்சு அந்த சமுதாயத்தை நிர்ணயிப்பாங்க. அந்த அந்த குரூப் அப்படி நீட்டாக கட்டுப்பாடாக இருப்பாங்கப்பா எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கும். அந்த சமுதாயத்தவே அந்த இந்திரிய ஒழுக்கத்தை வச்சுட்டு ஒரு நிர்ணயமே ஒரு சமுதாயத்தில் பண்ணுறாங்க. அப்படிலாம் இருக்குது. அதனால் இங்கே என்னன்னு சொன்னால், இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையற்ற விஷயங்களிலிருந்து இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இங்கே அக்னி எதுன்னு சொன்னால், கட்டுப்படுத்துதல் என்பது அக்னி. இந்திரியங்கள் ஹவிஸ், அதில் போடக்கூடிய திரவியம் என்ன, இந்திரியங்கள். கட்டுப்படுத்துதல் என்ற அக்னியில் இந்திரியங்களை போட வேண்டும், இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அக்னிமாக இதாக கோபம் மாதிரி சொல்கிறார் அவர். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற சங்கல்பம் பண்ணணும். அந்த சங்கல்பத்துக்குள்ளே இந்த இந்திரியங்களை கொண்டு வந்துடணும். அப்போ இந்திரியங்கள் போகிற போக்கில் எங்கே போகக்கூடாதோ அங்கே போக விடாமல் தடுத்தல். அதை முதல் வரியில் சொல்கிறாரு, ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி. ஸ்ரோத்ராதீனின்னா காது முதலியன்ட்டார். முதல் இந்திரியம் நம்மளுக்கு காது தான், சப்தத்துலேருந்து உருவாகிறது. காது, கண், மூக்கு, நாக்கு, சரீரம், அஞ்சியம் காது முதலியன்ட்டார். ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி. காது முதலிய இந்திரியங்களை அன்யே சிலர் சம்யம அக்னிஷு கட்டுப்படுத்துதல் என்ற அக்னியில் ஜுக்வதி அர்ப்பணம் செய்கிறார்கள். இந்த கட்டுப்படுத்துதல்ங்கிறது அக்னி. அந்த கட்டுப்படுத்துங்கிற அக்னிக்குள்ளே இந்திரியங்களை போட்டாச்சுன்னா இந்திரியங்கள் கட்டுப்பாடாக ஆகிடும், கட்டுப்பட்டதாக ஆகிவிடும். அப்போ இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது இங்கே ஒரு சாதனை. தேவையற்ற விஷயங்களில் போகாமல் தடுத்து நிறுத்த வேண்டியது கட்டுப்படுத்துதல். சுருக்கமாக இந்திரிய கட்டுப்பாடு. பார்க்கக்கூடாததை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாத கேட்கக்கூடாது, சுவைக்கக்கூடாத சுவைக்கக்கூடாது. இப்படி எங்கேயெல்லாம் போகக்கூடாதோ அதெல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் தம யஜ்ஞம்னு பேர். பிறகு ரெண்டாவது ஏரியில் இது என்ன சொல்கிறாருன்னா, இந்திரியங்களை இங்கே கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டார். ரெண்டாவது ஏரியில் இந்திரியங்களை சரியாக பயன்படுத்துதல்ங்கிறார். இதுவும் இந்திரிய கட்டுப்பாடு தான். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுள் எதுக்கு இந்திரியங்களை படைச்சிருக்காரு, அனுபவிக்கிறது தானே படைச்சிருக்காரு, நீங்கள் எதுக்கு கட்டுப்படுத்த சொல்கிறீங்க?
இந்திரியங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு எந்த ஒரு சாஸ்திரமும் சொல்லலை. பயன்படுத்தாமல் வாழவே முடியாதே. பார்க்காம வாழ முடியுமா? கேட்காம வாழ முடியுமா? எல்லா இந்திரியங்களையும் பயன்படுத்தித்தான் ஆகணும். அது என்ன சொல்லுதுன்னா சாஸ்திரம், அதை முறையாக நீ பயன்படுத்த வேண்டும். அதனால் அந்த முறையாக பயன்படுத்துவதும் ஒரு வேள்வி அப்படிங்கிறது. ஆகவே இங்கே என்ன சொல்கிறேன்னா விஷய கிரகண யஜ்யம்னு சொல்லலாம். இதுக்கு பேர் விஷய கிரகண யஜ்யம். விஷயம்னா பொருள்கள், கிரகணம்னா அனுபவித்தல். இந்த விஷயங்களை அனுபவித்தல் என்ற சாதனை. இங்கே விஷயங்கள்கிட்ட இந்திரியங்களை போக சொல்லுது. எங்கே போகணுமோ அங்கே போகணும், அங்கே எங்கே போகக்கூடாதோ அங்கே போகக்கூடாது. இங்கே கிரகித்தல் சாதனைன்ட்டார். அதாவது தவறில்லாத விஷயங்களை, சரியான விஷயங்களை கிரகித்தல், இந்திரியங்களுக்குள்ளே செலுத்துறது. எதை செலுத்தணுமோ அதை செலுத்தணும். முன்னாடி போகாமல் இருக்கிறது, இங்கே போகிறது. தவறானதில் போகாமல் சரியானதில் போக வைக்கிறது தமயஜ்யம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டில் சண்டை நடந்தாச்சும் இப்போ கேட்டுக்கிட்டு இருப்போம். தப்பை பார்க்குறதுக்கு தான் மனசே போகும். ஒரு இடத்துல எங்கேயோ சண்டை நடக்கட்டும் நின்று பார்க்காம போகவே மாட்டோம். என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு நம்மளே ஏரியாவும் மனசு போகும். தேவையற்ற சப்தங்கள் சிலதெல்லாம். இப்போ பாடம் கேட்குறான், இது அங்கேருந்து அங்கே வீட்டில் பக்கத்து வீட்டில் சண்டை போகிறத கேட்கக்கூடாது. பாடம் கேட்குறது சாதனை தான். கேட்குறது ஒரு சாதனையா சாமி? இதெல்லாம் கேட்குறது ஒரு சாதனையை எப்படி சொல்ல முடியும்னா சாதனை தான். யாராவது கொடுத்து உட்கார வச்சு பாருங்கள், கேட்டுறாங்களான்னு பார்ப்போம். இந்த பகவத்கீதையை உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை கூப்பிட்டு வந்து, புது ஆளை கூப்பிட்டு வந்து ஒரு நாளைக்கு கிளாஸ் உட்கார வச்சு பாருங்கள். என்றைக்குமே வராத ஆளுக்கு அவர் உட்காந்துடுறாருன்னு பார்ப்போம். உட்காந்துரு அடுத்து உங்கள் கிட்டத்திலே வரமாட்டார், உங்கள்கிட்ட பேசக்கூட மாட்டார். நம்மளை 1 மணி நேரம் படுத்தி இவரை கூப்பிட்டு போய் உட்கார சித்திரப்படுத்திட்டான்னு உங்களை வைவார் அவர். அப்போ அந்த 1 மணி நேரம் உட்காந்து கேட்குற சாதனையா? சாதனை இல்லையா? சாதனை தானே. அப்போ நல்ல விஷயங்களை கேட்பது ஒரு சாதனை தான். நல்ல விஷயங்களை பார்ப்பது ஒரு சாதனை தான். ராமாயணத்தை டிவியில் பார்க்கறது சாதனை, அழுகிற சீரியலை பார்க்காம இருக்கிறது ஒரு சாதனை. சொல்கிறாங்க டிவியில் சீரியலை திறந்தாலே அழுக சீரியலாகத்தே வருது, அப்படி ரசித்து பார்க்குறாங்களாம் எல்லாம். சில சீரியல் நல்ல குணமெல்லாம் சொல்லுவான், தியாகமெல்லாம் இருக்கும், சில இதில் இருக்கா தெரியாது, ரொம்ப நாளாச்சு பார்த்ததெல்லாம். அதனால் இந்த கேட்குறதே ஒரு சாதனை தான். நல்ல விஷயங்களை பார்ப்பது, நல்ல விஷயங்களை கேட்பதும் கூட ஒரு சாதனை. அங்கே கேட்காம இருக்கிறது, பார்க்காம இருக்கிறது சாதனைன்னு அறிஞ்ச, கேட்கறது சாதனை. பத்திரிகையில் கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ மேகசின் வருது. அந்த மேகசின்லாம் சிலது படித்தா பொழுது போகும். ஆனால் என்ன தேவையில்லாத விஷயம். ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய வீட்டில் இருந்தான், ஒரு 6th 7th படிக்கிறனால இங்கே மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம். நான் சொல்கிறது சாமி வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போவார் சாமி. அவன் பேப்பரில் ஏதாவது இந்த கொள்ளைன்னு இருந்தால் இங்க் எடுத்து வந்து அதை அழிச்சிருவான். அந்த ஹெட்டிங்கை பார்த்து இந்த மேட்ரு அழிச்சிடுவான். ஒரு சின்ன பையன் பண்ணுவான். அது இதெல்லாம் படிக்கக்கூடாது. சாமி பேப்பர் பார்க்குறதே தடை போட்டிருந்தார் தேனியில். பேப்பரு ரேடியோவெலாம் கேட்கக்கூடாது. ஏன் சாமி நியூஸ் தெரிஞ்சுக்கிற ஒருத்தர் கேட்டார். பேப்பர் நியூஸ் நான் உலக நடப்பை தெரிஞ்சுக்கிறேன்னு சாமி, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ஆரம்பத்தில். அதுக்கு சாமி சொன்னார், இந்த பாரு பேப்பரில் என்ன வருது தெரியுமா, எல்லாம் ஒரே நியூஸ் தான். அவர் இவனை திட்டினா இவன் அவனை திட்டான், ஆள் மாறும் இடம் மாறும். இல்லை அவன் இவனை கொன்னா இவன் இவனை கொன்னான், சம்பவம் மாறும். இவன் அந்த திருடு போச்சு இங்கே திருடு போச்சு, இடம் மாறும் ஆள் மாறுமே ஒழிய விஷயம் ஒரே விஷயத்தான் வருது. அதனால் யாரும் படிக்க வேணாம் அப்படின்னாரு. இப்போ எங்கே ஒன்றும் கட்டுப்படு, ஃபோனில் எல்லாம் வந்துடுது. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நாமளாக கட்டுப்படுத்தினாத்தேன், என்ன கட்டுப்பாடு பண்ணாலும் பண்ண முடியாது. அதனால் இப்போ எல்லாம் இந்த தேவை இருக்குது, இந்திரிய கட்டுப்பாடு. எங்கே போகணுமோ அங்கே போகணும், எங்கே போகக்கூடாதோ அங்கே போகக்கூடாது. அதனால் நல்ல நூல்களை படித்தல் ஒரு சாதனை, நல்லதை கேட்டல் ஒரு சாதனை. அதை இந்த சுலோகத்தில் முதல்ல கூடாதுன்னாரு, இப்போ கேட்டது ஒன்று சொன்னார். அடுத்து சப்தம் முதலிய விஷயங்களை, இந்த இதை எப்படி அக்னியா சொல்கிறாருன்னா, சப்தாதீன் விஷயான் அன்ய இந்திரிய அக்னிசு ஜுக்வதி. அதாவது சப்தம் முதலிய விஷயங்களை இந்திரியம் என்ற அக்னியில் அர்ப்பணம் செய்கிறார்கள். அங்கே என்ன சொன்னார், காது முதலிய விஷயங்களிலிருந்து
அதாவது கட்டுப்படுத்த சொன்னார். அந்த காதில் கேட்குற விஷயம் சப்தம். இங்கே என்ன பண்ணுறார், அந்த அக்னியில் தேவையானதை கேட்கறது ஒரு சாதனைங்கிறார். இங்கே இந்திரியம் என்ற அக்னியில் சப்தத்தை உள்ளே போடுறது பாருங்கள். அங்கே கட்டுப்படுத்துதல்ங்கிறது அக்னி, இந்திரியங்கள் ஹவிஷை இந்திரியங்களை கொண்டு போய் கட்டுப்படுத்துறதுக்குள்ளே போட்டுறது. அப்போ கட்டுப்பாடு ஆயிரும் இந்திரியம். இங்கே இந்திரியங்கிறது அக்னி, இந்திரியத்தை அக்னியாக பாவிக்கிறார். அதுக்குள்ளே என்னத்தை போடுறது, விஷயங்களை உள்ளே போடுறது, நல்ல விஷயங்களை போடுறது. நல்ல விஷயங்களை போட்டால் இந்திரியம் நல்லதாக ஆயிராது. அதுக்காக அங்கே இந்திரியம் ஹவிஷு போடக்கூடிய பொருள், கட்டுப்படுத்துதல்ங்கிறது அக்னி. இங்கே இந்திரியங்கள் போடக்கூடிய பொருள் அக்னி, அதுக்குள்ளே நல்ல விஷயங்களை போடுறது ஹவிஷ். புரியுது? எல்லாத்தையும் யக்னியாக கொண்டு வர்றாரு இங்கே. அதனால் முதலில் இந்திரியங்கள் ஹவிஷாக இருந்துச்சு, இங்கே இந்திரியங்கள் அக்னியாக சொல்லி வைத்தார். அப்போ இந்த ஸ்லோகத்தில் 2, பார்க்கக்கூடாத பார்க்காம இருத்தல், பார்ப்பதை பார்த்தல், அப்படி 2 சாதனை. தவறானதை நீக்குவது ஒரு சாதனை, நல்ல விஷயங்களில் மனதை செலுத்துவது ஒரு சாதனை. நம்ம தினந்தோறும் இந்த வேலையெல்லாம் பண்ணுறோம். நம்ம உடம்புல கூட பார்த்திங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறோம், அழுக்கெல்லாம் நீக்கிறோம், குளிக்கிறோம், செய்கிறோம். நல்ல அழுக்கெல்லாம் நீக்கி உடம்புக்கேத்தான் பண்ணுறோம். உடம்புல என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்சு கழிவுகள்லாம் வெளியேற்றுறோம், பல் விளக்குறோம், எல்லா வேலையும் கழிவுகள்லாம் நீக்கிட்டு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து போட்டுருவோம். இப்போ நல்ல உணவுகள் ஆரோக்கியமும் உள்ள செலுத்துகிறோம். வெளியவே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை என்ன சொல்கிறார், இந்திரியங்களுக்கு அப்படி தான் செய்யணுங்கிறார். எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்காம இருந்துட்டு பார்க்குறத பார்க்க வேண்டும். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். ஸ்ரோத்ராதீன் இந்திரியாணி அன்யே, அன்யேன்னா மற்றும் சிலர். இந்த முதல் விரையில் 2வது வார்த்தை சம்யம அக்னிஷு. சம்யம அக்னிஷுனா கட்டுப்படுத்துதல் என்ற நெருப்பில். சம்யமம்னா கட்டுப்படுத்துதல், அக்னினா நெருப்பு. கட்டுப்படுத்துதல் என்ற நெருப்பிற்குள் முதல் வார்த்தை ஸ்ரோத்ராதீனி, செவி முதலிய, காது முதலிய, இந்திரியாணி இந்திரியங்களை ஜுக்வதி அர்ப்பணம் செய்கிறார்கள், கோமம் செய்கிறார்கள். கட்டுப்படுத்துதல்ங்கிற வேலையை முதல்ல இந்திரியங்களை கொடுக்குறோம். பிறகு அன்யே 2வது வரியில் சப்தாதீனி விஷயான் அன்யே. அன்யேன்னா மற்றும் சிலர் சப்தாதீன், சப்தம் முதலிய விஷயங்களை, சப்தாதீன் விஷயான், சப்தம் முதலிய விஷயங்களை இந்திரிய அக்னிஷு, இந்திரியம் என்ற அக்னியில் ஜுக்வதி அர்ப்பணம் செய்கிறார்கள். முதல்ல இந்திரியங்களை கெட்ட விஷயங்களில் போகாமல் இருத்தல், நல்ல விஷயங்கள் இந்திரியங்களை செலுத்துதல். அடுத்ததில் மனக்கட்டுப்பாடு என்ற ஒரு சாதனையை சொல்ல போகிறாரு. 27. முதல்ல சொன்னது தமம், இந்திரிய கட்டுப்பாடு, இங்கே மனக்கட்டுப்பாடு. 27 படிக்கிறோம். சர்வாணீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாபரே ஆத்மசம்யமயோகாக்னௌ ஜுக்வதி ஞானதீபிதே. சர்வாணீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாபரே ஆத்மசம்யமயோகாக்னௌ ஜுக்வதி ஞானதீபிதே. இங்கே மனக்கட்டுப்பாடு என்ற வேள்வி சமயஜ்யம்னு பேர். சமம் தமம்னு சொல்லுவோம், சமயஜ்யம். ஆத்ம சம்யம யஜ்ய, மனதின் கட்டுப்பாடு என்ற யஜ்யம். இங்கே ஆத்மாங்கிற வார்த்தை மனம்ங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாருங்க. தேவையில்லாத விஷயங்களை உள்ளே செலுத்தாமல் இருக்கிறது இந்திரிய கட்டுப்பாடுன்னு பார்த்தோம். இங்கே மனக்கட்டுப்பாடுன்னா என்னன்னு பார்க்கணும். அதாவது நம்மளால் முழுமையாக இந்திரிய கட்டுப்பாடை பண்ண முடியாது. பொதுவாக 100% கட்டுப்படுத்த முடியுமான்னா இந்த சூழல் இருக்குது, நிறைய இயற்கை நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய சூழலில் பண்ண. ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடாது நடந்து போய்கிட்டு இருப்போம், பார்த்துருவோம். இதெல்லாம் கேட்கக்கூடாது நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ ஏன்னு சொன்னால் இது கவசம், காதுக்கெல்லாம் கவசம் போட முடியாது. கண்ணை கூட மூடிடலாம், அதுக்காக கண்ணை மூட நடந்து போக முடியுமா? முடியாது. அப்போ இதெல்லாம் என்ன, சில நேரங்களில் மனசுக்குள்ளே
தன்னை எறியாமல் உள்ளே போய்விடும். சூழ்நிலைகள்னால இதெல்லாம் கிடையாது. காதுக்கெல்லாம் மூடுற சக்தியை பகவான் நம்ம கையை வச்சு அடைச்சாத்தேன், மற்ற பண்ண முடியாது. அது பாட்டுக்கு உள்ளே போய் சப்தமெல்லாம் காதில் விழுந்துடும். சில விஷயங்கள் நம்மையும் மீறி மனதுக்குள் சென்று விடுகின்றன. அப்படி போகிற விஷயங்களை என்ன பண்ணுறது? நம்ம கட்டுப்பாடாக இருக்குன்னு நினைக்கிறோம். நம்மளை எறியாமல் ஏதாவது விஷயங்கள் உள்ளே போயிருச்சுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? ஏதோ போய்கிட்டு இருக்கோம், ட்ராவல் பண்ணுறோம், கூட பக்கத்தில் இருக்கவன் திட்டிக்கிட்டு இருக்கான், தேவையில்லாத வார்த்தைகள்லாம் உள்ளே விழுகுது. என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லாம் மறந்துருப்போம். அதை என்ன பண்ணது? ஞாபகப்படுத்தி விட்டுரும். கோவமே படக்கூடாதுன்னு ஒன்று கோபத்தை தூண்டி விட்டுருவோம். அப்போ இப்படியெல்லாம் சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நம்மளை அந்த இந்திரியங்கள் வழியாக சில நேரம் உள்ளே போயிடுச்சுன்னா அங்கே என்ன பண்ணணும்னா அங்கே மனப்பட்டு கட்டுப்பாடு என்ற ஒரு சாதனையை கொண்டு வர வேண்டும். மனக்கட்டுப்பாடை பற்றி பல கோணங்களில் நிறைய ஆராய்ச்சி இருக்குது. ஏன்னா நம்ம ஞானத்துக்கே மனசுதான் நல்லா இருக்கணும். அப்போ மனசை எப்படி சரி பண்ணுற வேலைங்கிறத பெரிய சாதனையே நம்மளுக்கு. இங்கே கொஞ்சம் சுருக்கமாக சில விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது மனசுக்குள்ளே விஷயம் போய் எல்லா விஷயம் போச்சுன்னா அந்த விஷயம் நம்மளை பந்தப்படுத்தாதான்னு சொன்னால் எல்லா விஷயம் போய் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. நம்மளுக்கு எல்லா விஷயமே போய் உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணுமான்னா அப்படி டிஸ்டர்ப் பண்ணாது. எந்த விஷயம் ஒரு உள்ளே போன பிறகு அது என்ன பண்ணுறது, திருப்பி அசை போட ஆரம்பிக்கிறோமோ அந்த விஷயத்தை அப்படியே என்ன ஆகும், டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏதோ கோபத்தில் யாரோ அம்மா திட்டிருக்கும் ஒரு வார்த்தை, இல்லை ஒரு ஃப்ரெண்டு திட்டிவிட்டான், ஏதோ பண்ணிட்டாருன்னு வச்சு உள்ளே போயிருச்சு. இவன் ஏன் திட்டியிருப்பான், இந்த வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தை, இந்த வார்த்தை நம்மளை சொல்லலாமா அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை 1000 வார்த்தையாக மாற்றிடுவோம். நம்ம திருப்பி 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 சிந்திச்சு அது என்ன ஆகும், அதுதான் போய் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அந்த வார்த்தை உள்ளே போனதவே கண்டுக்கிறான் விட்டா என்ன ஆகும். அப்போ அந்த மனக்கட்டுப்பாடுங்கிறது என்னென்னா நம்மளை மீறி உள்ளே போகிறத மீண்டும் மீண்டும் நாம் வேணான்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். நம்மளை எறியாமல் கண்ணில் படுது, நம்மளை எறியாமல் உள்ளே போச்சுன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறது பண்ணுறோம். இப்போ ஃபோன்லலாம் நிறையா அப்படித்தான். நம்ம நல்ல விஷயத்தை பார்க்கணுன்னு போட்டுக்கிட்டு இருப்போம், ஏதாவது ஒன்று வந்துடும், அதை விடுறது, திருப்பி அங்கே பார்த்தா திருப்பி அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் இது திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல மனசை கொண்டு வரணுங்க. தேவையில்லாத விஷயங்கள் படும் பொழுது அதை மீண்டும் மீண்டும் சிந்திப்பதை தடுப்பது ஒரு மனக்கட்டுப்பாடு. அதாவது விருத்தி, அந்த விருத்தியை ஆவர்த்தி பண்ணக்கூடாது. ஏற்கனவே ஒரு விருத்தி போய் டிஸ்டர்ப் பண்ணுது, அது என்ன பண்ணுறது, நல்ல தண்ணியெல்லாம் ஊற்றி நல்ல பெருசாக வளர்த்து விட்டுறது. விருத்தியை ஆவிருத்தியாக மாற்றாமல் பார்த்து கொள்வது மனக்கட்டுப்பாடு. அதாவது நல்ல விஷயத்தை ஒருத்தர் சொன்னார்னா அதை நல்லா சிந்திக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் கேட்குறோம், நல்ல தத்துவ விஷயம் இதை போய் நம்ம 100 தடவை சிந்திக்கிறதுக்கு 1000 தடவை சிந்தித்தாலும் தப்பு இல்லை. புரியுதுங்களா? யாராவது ஒருத்தர் திட்டாரோ, ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையோ ஏதோ வந்துருச்சுன்னா அதை போய் சிந்திச்சு என்ன ஆகும், நம்மளை பாதிக்கத்தையும் செய்யும். அப்படி தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை எறியாமல் உள்ளே போய்விட்டால் அதை மீண்டும் மீண்டும் சிந்திக்காமல் இருப்பது ஒரு மனக்கட்டுப்பாடு. நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், நல்ல விஷயங்களை மீண்டும் சிந்திக்கலாம், இந்த விஷயங்களை சிந்திக்காமல் இருப்பது. அதை எப்படி கட்டுப்படுது, மனசை வச்சு தான் மனசை கட்டுப்படுத்தும். மற்றதுக்கெல்லாம் இருக்குது, மனசை வச்சு தான் கட்டுப்படுத்த வேண்டியது இருக்குது. அதனால தான் கடினம். மற்றதை கட்டுப்படுத்துறதுக்கு வேறு ஏதாவது விஷயம் இருக்கும், மனசை கட்டுப்படுத்துறதுக்கு மனசு தான் கருவியும். மனசால் தான் கட்டுப்படுத்த முடியும். அதனால தான் மனசெல்லாம் ரெண்டாக பிரிக்கணும். மனசு வேறு, புத்தி வேறேன்னு பிரித்து அந்த புத்தி சொல்கிறத மனசு கேட்க வைக்கணும். நல்ல புத்தி சொல்கிறத, கெட்ட புத்தி சொல்கிறது இல்லை. அதனால் என்ன சொல்லணும்னா, புத்தி மனசுக்கு கட்டளையிடணும், இந்த விஷயத்தை நீ சிந்திக்காத. அதுவும் மனசு தான், மனசுக்குள்ள ஒரு பிரிவு. கெட்ட எண்ணம் வரும்போது இன்னொரு எண்ணம் என்ன வரணும், புத்திங்கிற எண்ணம் இந்த எண்ணத்தை இதோட நிப்பாட்டிக்க, இதுக்கு மேலே நீயே போகாத. சில பேர் யார்கிட்டயும் நம்மகிட்ட பேசுவாங்க, இந்த டாபிக் இதோட நிப்பாட்டிக்க, இனிமேல் என்கிட்ட பேசுனா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் சொல்கிறோமா இல்லையா, இந்த டாப்பிக்கை விடுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம என்ன பண்ணேன், இந்த டாப்பிக்கை சிந்திக்காதேன்னு மனசுக்கு ஒரு ஆர்டர் போட வேண்டும். இந்த விஷயத்தை எடுத்து அசை போடாதே என்று ஆர்டர் போட வேண்டும்.
அறிவின் துணை கொண்டு தேவையற்ற உள்ளே போகிற விஷயங்களை மீண்டும் மீண்டும் சிந்திக்கக்கூடாது என்று கட்டளையிட்டு மனதை கட்டுப்படுத்த வேண்டும். சரி, போகாட்டாலும் கூட மனசில் வருதே. ஏன்னா இப்போ போல் எப்போயோ போய் உட்காந்துருச்சு. அது என்ன பண்ணுறது? இப்போ நம்ம காலையில் ஏன் தியானம் பண்ணுறோம்? எந்த விஷயத்துக்குள்ளேயும் மனசு போகல. வெள்ளன்னு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஏன் தியானம் பண்ணுற சொல்கிறோம்னு சொன்னால், நம்ம எந்த விஷயத்துக்குள்ளேயும் போகலை. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிருக்கோம். எந்த டிஸ்டர்பில் தியானம் நல்லா இருக்குன்னு உட்காருறான். நேற்று வசம் வந்துடுதே உள்ள. 5 மணிக்கு எழுந்திரிச்சு தியானம் பண்ண உட்கார்ந்த உடனே நேற்று அவன் என்னை எப்படி பேசிட்டான்னு தியானத்தில் வந்துடுது. என்ன பண்ண முடியும்? அப்போ இதுவும் என்ன பண்ணுது? அந்த ஏற்கனவே போன விஷயங்களும் மனசை டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா அதெல்லாம் போய் உள்ளே உட்காந்துருக்கு. நிறையா விஷயம் நம்மளுக்கே தெரியறதில்ல உள்ளே. இப்போ பொய் சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா? பொய் சொல்கிறது குழந்தைங்களுக்கு கற்றுக்குறோம். எப்படி பொய் சொல்கிறது நிறையா. ஏன்னா அம்மா பொய் சொல்லியிருக்கோம், அப்பா பொய் சொல்லியிருப்பார், ஃப்ரெண்டு பொய் சொல்லியிருப்பான். இதுதான் பொய்ன்னு தெரிஞ்சு பொய் சொல்ல ஆரம்பிக்கும். கற்றுக்குறான். பொறாமை யாராவது கற்றுருக்கா? எந்த குழந்தையாவது யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? பொறாமையை யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? யார்கிட்டயா கற்றுக்கிறோமா? ஆனால் எங்கே உள்ளே வருதா இல்லையா? எப்போயோ உட்காந்துருக்கு உள்ள. ஏதோ ஜென்மாந்திர வாசனையிலேருந்து எல்லாத்துக்கும் பிறவிலே வருது. இப்படி எத்தனையோ வாசனைகள் உள்ளே போய் மனசை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? உள்ளே போய் குழம்பி இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யலான்னு சொன்னால், அதனால தான் இந்த வயசான பிறகு தியானம் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா எத்தனையோ விஷயம் உள்ளே போய் உட்காந்து வச்சுப்பேன். அதெல்லாம் திருப்பி நிறைய அனுபவத்தில் வரும். கொஞ்சம் பழகி இருந்தோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன சொல்லலாம்னு சொன்னால், கண்ணை திறந்திருக்கும் போது விஷயம் போகலாம், கண்ணை மூடி இருக்கும்போது விஷயம் உள்ளே வருதே உள்ள. ஏற்கனவே பார்த்த விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கே. இதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு ஒரு உபாயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது இதுக்கு பகவான் ஒரு மனக்கட்டுப்பாடுக்கு ஒரு விவேக சக்தியினால், இதெல்லாம் என்ன பண்ணணும்னா விவேக சக்தியினால் இந்த எண்ணங்களை நீக்க வேண்டும். இப்போ இந்த ஹோமத்தை உதாரணம் எடுத்து, அக்னிகுண்டத்துக்குள்ளே இந்த பூர்ணாகுதி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பூர்ணாகுதி பண்ணும்போது அங்கே பழங்கள் இந்த பிரசாதம்லாம் உள்ளே போடுவாங்க அதுக்கு முன்னாடி. அப்போ எல்லாம் அதெல்லாம் ஈரமாக இருக்கும். அப்போ அது போடும்போது அது எரியுமா? நல்லா எரியாது. அப்போ அது நல்லா எரியணும்னு என்ன பண்ணணும்? நெருப்பெண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டு நெய்யை கொஞ்சம் நிறையா ஊற்றணும். நெருப்பை தூண்டி விடுவாங்க. நெருப்பை நல்லா தூண்டி விட்டு இந்த விறகுகள்லாம் ஜாஸ்தியாக போட்டு என்ன பண்ணுவாங்க, அப்போ பழங்கள் இதெல்லாம் போட்டோன்னா அதுவும் என்ன ஆயிரும்? பஸ்மமாக ஆகி போயிடும். அப்போ நெய்யெண்ணெய் விட்டு அதிகமாகும். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ நேரடியாக மனக்கட்டுப்பாட்டுக்குள்ளே போனேன்னா சீக்கிரமாக அந்த நெருப்பு அணைஞ்சு போயிடுமா. மொத்தமாக போனால் அணைஞ்சு போயிடுமா. அப்போ என்ன பண்ணணும்னா அதை தூண்டி விடணும், விவேக சக்தியை தூண்டி விடணுங்கிறார். அந்த நெருப்பை தூண்டி விடுறது மாதிரி அறிவை கொஞ்சம் அங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறார். விவேக சக்தியினால் தூண்டிவிடப்பட்ட அக்னியில் கட்டுப்பாடு இல்லாத மனதை கொடுக்க வேண்டும்ங்கிறார். புரியுங்களா? மனக்கட்டுப்பாடுங்கிற அக்னியில் இந்த எண்ணங்களை போடுறோம் நம்ம. ஆனால் அது என்ன ஆகும்? அணைஞ்சு போயிடும் டக்குன்ட்டு. அப்போ இந்த விவேக சக்தியினால் தூண்டிவிடப்பட்ட அக்னியில் இதை போட வேண்டும் அப்படிங்கிறார். இந்த புதுக்கோட்டையிலலாம் பார்த்திங்கன்னா ஹோமம், சண்டி ஹோமம்லாம் பண்ணுவாங்க. நான் அங்கே மாதிரி ஹோமம் பார்த்ததே இல்லை. பெரிய யாகசாலை இருக்கும், பெரிய ஹோமம் கொண்டு இருக்கும். அவ்வளவு திரவியங்கள். இப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு இதில் தட்டில் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணுவாங்க. அங்கே என்ன ஒரு பெரிய கூடை நிறையா வச்சு தான் பூர்ணாகுதி பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ கட்டைகளை போட்டு நெய்யை விட்டுட்டு அப்படி எரியும் போது உள்ளே போட்ட பிறகு என்ன ஒரு கரண்டி இருக்கும். அந்த கரண்டியில் விட்டு இங்கே மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, விழுந்துக்கிட்டே இருக்கும் நெய். அப்போ அதெல்லாம் என்ன, அந்த நெருப்பை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும், அது நல்லா நெறிய விட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இந்த மனக்கட்டுப்பாட்டுக்கு விவேக சக்திங்கிற இந்த அக்னியை தூண்டி விடக்கூடிய சக்தி வேணுங்கிறார். விவேகத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த விவேகமில்லாத கட்டுப்பாடு என்னாகும்னா கொஞ்ச நாளில் போயிடும். விவேகத்தோடு கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் என்னாகும்? ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிக்கணும்.
இதெல்லாம் வந்து நல்லா சிந்திச்சு, அதனால் விவேக வைராக்கியம்னு சொல்கிறான். சாதன சதுஷ்டய சம்பத்தில் விவேகத்துக்கு அடுத்து வரக்கூடியது வைராக்கியம். இங்கே அக்னிங்கிறது மனக்கட்டுப்பாடு, ஹவிஷுங்கிறது இந்த குழம்புகின்ற தேவையில்லாத விஷயங்கள் நம்மளுக்குள்ளே போகிறது, இதை உள்ளே போடக்கூடிய விஷயங்கள். அந்த அக்னியை தூண்டி விடுறது என்னது? விவேகம். அந்த அக்னியை வந்து தூண்டி விடுறது விவேகம். விவேகம் தூண்டி விடணும். அந்த முதல்ல விவேகம்னா என்னன்னு முதல்ல தெரியணும். என்ன விவேகம்? அதாவது எப்பொழுதுமே மனசு வந்து என்னென்னா மாறிக்கிட்டே இருக்கும். எது சுகத்தை கொடுக்குமோ அதில் மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன வயசில் ஒரு சைக்கிள் சுகத்தை கொடுக்கும், பிறகு பைக்கு, பிறகு காரு, இப்படி அந்த விஷயம் மாறிக்கிட்டே இருக்குது நம்மளுக்கு. அப்போ ஒரு இடத்துல ஒரு சுகம் இருக்குதுன்னு தீர்மானம் பண்ணுறது யார்? நம்ம புத்தி, விவேகம். சின்ன பையன் என்ன பார்ப்பான்? எனக்கு இந்த சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு கேட்பான். சின்ன குட்டி பையன் 3 சக்கர சைக்கிள் இல்லை. அப்போ அவனுக்கு என்ன புத்தி இருக்குது? இது எனக்கு சுகத்தை கொடுக்குற புத்தி இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு என்னாங்க? இது சுகத்தை கொடுக்காதுங்கிற புத்தி வந்துடுதா இல்லையா? அவனுக்கு விவேகம் வருது கொஞ்சம். இது சைக்கிள் போகுது, தேவையில்லை, இதெல்லாம் அவ்வளோ பிரயோஜனம் இல்லை, எனக்கு பைக்கு தான் வேணும். பிறகு என்ன ஆகுது? அவனுக்கு விவேகம் எங்கே போகுது? வேறு இதில் புத்தி போயிடுது. அப்போ விவேகம் வேலை செய்யுதாங்க. அப்போ இது சுகத்தை கொடுக்குங்கிறதையும் அந்த புத்தி தான், அதே புத்தி என்ன பண்ணுது? இது சுகத்தை கொடுக்காதுங்கிறதையும் நிர்ணயம் பண்ணியிருக்கு. நீங்கள் உலகத்தில் எந்த பொருளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் அது டெம்பரவரி சுகம்தான். அது ஒரு காலத்தில் திருப்பி துக்கத்தை கொடுக்குறதாத்தான் இருக்கும். நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விவேகம் வந்து வேலை செஞ்சுன்னா வைராக்கியம் வர ஆரம்பிச்சு. எந்த ஒரு பொருளில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கோ அதை ரொம்ப கட்டுப்படுத்தணும்னா அங்கே விவேகத்தை பயன்படுத்தணும். சில நேரங்களில் என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா, ராவணனையும் துரியோதனையும் நினச்சி பாரும்பாங்க. விவேகத்தினால ராவணன் எப்படி அழிஞ்சான், துரியோதனை எப்படி அழிஞ்சான் அப்படிங்கிற நம்ம அதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த விவேக நம்மளுக்கு போகும்போது கெட்ட விஷயங்களில் போகும்போது என்னாகும்? இதை தடுத்து நிறுத்தும். இப்படி விவேக சக்தியினால் நீ சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அக்னி வந்து அணைஞ்சு போயிருங்கிறார். இந்த மனக்கட்டுப்பாடுங்கிற அக்னி வந்து என்னாகுமா? அணைஞ்சு போயிடும். அதனால் என்ன பண்ணணும்? அதை மனக்கட்டுப்பாடுங்கிறத பண்ணும்பொழுது இந்த ஹவிஷை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறார். அந்த நெருப்பை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது எதுன்னு சொன்னால் இந்த விவேக சக்தி. திருக்குறளில் நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. நிலையில்லாத எல்லாம் நிலையானதுன்னு நினைக்கிறது அறிவில்லாத செயல்கிறார். அப்போ அறிவுள்ள செயல் எது? எது சுகத்தை உண்மையான சுகத்தை கொடுக்கும், எது உண்மையான சுகத்தை கொடுக்காது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தவிர்க்க வேண்டும். உன்னை போகும்பொழுது அது தர்மமாக இருக்குன்னு யோசிக்கிறோம். தர்மமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான இது எவ்வளோ நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், பின்னாடி என்னுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம்னு சொன்னால் இது மனசிலிருந்து நீங்கிவிடும். இந்த விவேக சக்தியை வளர்க்க வேண்டும்ங்கிறார். அதாவது ஒரு பொருள் வந்து ஒருத்தர் காஃபி கொடுக்குறாரு, அந்த காஃபி எடுத்து கொடுத்துருன்னு சொல்கிறாரு. பிறகு போய் பார்க்குறாரு, அதுக்குள்ளே என்ன விழுது? உள்ளே ஒரு பாய்ச்சா விழுந்து போச்சு. என்ன திருப்பி என்ன அதை எடுத்து போட்டு அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபோன் வந்து அட்டன் பண்ண, அதுக்குள்ளே இந்த காஃபி எடுத்து கொடுத்துட்டாரு அவர். வேகமாக அவரு குடிச்சிடாத, குடிக்க அவர் காஃபி அழகாக வாடையெல்லாம் இருக்குது, குடிக்க போகிறார் அந்த காஃபியை. பாய்ச்சா விழுந்த காஃபி குடிச்சிடாதேங்கிறார். குடிப்பாரா திருப்பி? முதல்ல குடிக்க போனார், பிறகு பாய்ச்சா விழுந்த காஃபின்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவார்? கட்டாயம் குடிக்க மாட்டார். அவருக்கு ஆசை தான், வாடை கமன்னு வருது, காஃபி மேலே பைத்தியம் வேற. ஆனால் புத்தி என்ன பண்ணிருச்சு? அவர் சொன்ன விவேகம் தடுத்துருச்சாங்க. அப்படி பின்னால் வரக்கூடிய விளைவுகளை விவேக புத்தியினால் ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து நாம் விலகி இருக்க, இப்படி தான் மனசை கட்டுப்படுத்தணுங்கிறார். வெளி விஷயத்திலேருந்து மனசை நாம் இப்படி கொண்டு வர வேண்டும். அப்பியாசத்தினாலும் பழக்கத்தினாலும் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அதனால தான் மனசுக்கு ஜபத்தை சொல்கிறோம். நம்ம டெய்லி உட்காந்து ஜபம் பண்ணுறோம் பார்த்திங்களா? தியானத்தில் ஜபம் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா தேவையற்ற எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். முதல்ல அதெல்லாம் பார்க்குறோம், நான் தியான கிளாஸில் பார்த்தோம். முதல்ல கவனிக்கிறோம், பிறகு என்ன பண்ணுறோம்? ஒரு எண்ணத்துக்குள்ளே மனசை கொண்டு வர்றோம். ஓம் நமச்சிவாய அப்படின்னு கொண்டு வர்றோம். 108 தடவை ஓம் நமச்சிவாயத்தை சிந்திச்சிடலாம் அப்படின்னு உட்காருவோம். 2 தடவை சொல்கிறது வரைக்கும் நான் அதில் இருக்கேன். 3ஆவது வாய் உள்ளே சொல்லிக்கிட்டு இருக்க, மனசு எங்கேயும் ஓடி போயிடும். பிறகு 10 தடவை போன பிறகு ஒரு தடவை உள்ளே வரும்.
பிறகு ஒரு 2 தடவை ஞாபகத்துக்கு வரும். பிறகு அது பாட்டுக்கு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கான். பிறகு ஒரு 50 தடவை வராது. ஆனால் கவுண்டிங் ஓடிக்கிட்டே இருக்குங்க. கவுண்டிங் 108 கவுண்டிங் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதில் மொத்தத்தில் எண்ணி பார்த்தா ஒரு 10 தடவை மனசு அதில் போயிருக்கும். வச்சா 98 தடவை போயிருக்காது. பிறகு நாளாக பயிற்சி பண்ண கடைசி என்ன ஆகும்னா 10 தடவை வெளியே போயிருக்கான், 100 தடவை. இது ஜபங்கிறத தினசரி பண்ண சில நேரம் என்ன ஆகும்னா 108 தடவை அப்படியே கரெக்டாக வந்துடும். பிறகு ஒரு நாள் திடீர்னு ஓடி போயிடும். கவலைப்படக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி ஏதாவது வேறு நிறைய பிரச்சனைகள் ஈடுபட்டிருப்போம். பயிற்சியை விடாமல் தொடர்ந்தோம்னா ஒரு நாள் 2 நாள் மன சஞ்சலப்படுறதை பற்றி நம்ம என் மனசு தியானத்தில் உட்காந்தா இருக்கவே மாட்டேங்குது, அதனால் நான் தியானத்தை விட்டுட்டேன். சாப்பாடு பிடிக்கலைங்கிறதுக்கா சாப்பிடாம இருந்துருவோமா? குழந்தைகளுக்கு சாப்பாடு ரொம்ப உள்ள ஊட்டுறோமா இல்லையா? ஏன்னா உடம்பு அது மாதிரி பிடிக்குதோ பிடிக்கலையோ சில பயிற்சிகளை தொடர்ச்சியாக பண்ணினோம்னா என்ன ஆகும்? மனதை கட்டுப்படுத்தும். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கம் இருக்குது. இதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. ஹரிஹி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.